ஹீட் ஸ்ட்ரோக் வந்து வெப்பத்தினால வர நோயில் ரொம்ப அதிகபட்சமான பாதிப்பு உள்ள இது ஹீட் ஸ்ட்ரோக்குன்னுவாங்க. இப்போது ஹீட்னால என்ன வரும்னா ஃபஸ்ட்டு கிராம்ப்ஸ் வரும். கிராம்ப்ஸ்னால் தசைப்பிடிப்புகள். ஏன்னா எலக்ட்ரோலைட்லாம் நிறைய வேர்வையில் லோஸ் ஆச்சுன்னா தசைப்பிடிப்புகள் வரும். அடுத்தது ஹீட் எக்ஸாஷன்றது வெப்பத்தினால சோர்வுன்றது மயக்கம் வரும். அந்த மாதிரி பல உபாதைகள் வரும். ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் ஸ்டேஜ். தட் இஸ் பேஷண்ட் வந்து நினைவை இழந்துருவாங்க. அதுக்கு பேர் தான் வெப்பத்தினால நினைவை இழக்கிறதுக்கு பேர் தான் ஹீட் ஸ்ட்ரோக்குன்றது. இப்போது ஹீட் எக்ஸாஷன் வெப்பத்தினால ஒரு சோர்வு உண்டாகும். அந்த சோர்வு வரும்போதே நம்ம கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் குளிர்பானங்கள் எடுக்கிறது, ஒரு குளிரான ரூம்குள்ளே போகிறது, அந்த மாதிரிலாம் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ஹீட் ஸ்ட்ரோக்கை நம்ம தவிர்க்கலாம். ஸோ இப்போ வெளியே வேலை செஞ்சிட்ருக்காங்க, அவங்க வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும்போதே ஒரு நல்ல குளிரான இடத்துக்கு போயிட்டாங்கன்னா அந்த ஹீட் ஸ்ட்ரோக் வராமல் கொஞ்சம் தடுக்க முடியும்.